அஜித்குமார் குடும்பத்துக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் 24 பேருக்கும். கரெக்டா? ஆனால் அது வந்து அதெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படலை, அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கப்படலை, ஒரு விவாதமாக மாறல. அப்போ விவாதம் ஆகிற விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் நிவாரணம் கொடுப்பீங்களா? அஜித்குமார் இஷ்யூ பெருசாகிறதுனால தான், பெருசானதுனால தான் அதுக்கு வந்து முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி கேட்டதும், அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்ததும், அந்த பையனுக்கு அரசு வேலை கொடுத்தது எல்லாமே நடந்துச்சு. சீரியஸ் ஆகாத 24 இஷ்யூவில் எதுவுமே பண்ணலை இல்லையா? இப்போ இந்த இஷ்யூமே பெருசாக சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாக்களோ கையில் எடுத்து பெரிய டிஸ்கஷனாக மாற்றலைன்னா, பெரிய விவாதமாக மாறலைன்னா, அதே தான் இது 24ஓட 1 25 தான் போயிருக்கும். கரெக்டா? அப்போ அந்த இஷ்யூ சீரியஸ் ஆகும்போது தான் முதலமைச்சர் நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி கேட்குறாரு, மினிஸ்டர்ஸ்கள் நேராக போகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நாங்கள் உங்கள் கூட நிற்போன்னு சொல்கிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்கன்னா என்னென்னா அந்த இஷ்யூ சீரியஸ் ஆகுது. அப்போ சீரியஸான இஷ்யூவில் மட்டும்தான் அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது, நிவாரணம் கொடுக்குது. இப்போ சீரியஸ் ஆகலைன்னா அது நடக்காது. அப்போது சீரியஸான இஷ்யூவில் எப்படி ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதே பாதிப்பு தான் சீரியஸ் ஆகாத, டிஸ்கஷன் ஆகாத இஷ்யூவில். இஷ்யூ ஒன்று தான்,